செல்வம் ஐயாக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். அந்த கேபின்ல இருப்பாரு, போங்க. உள்ள வாங்க. ஐயா சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் ஐயா. அப்படி எடுத்து வைங்க. சரிங்க ஐயா. நந்தினி, சாப்பாடு வந்துருச்சு, வா எடுத்து வைங்க, நான் கை கழுவிட்டு வரேன். சரிங்க ஐயா. வா நந்தினி, உட்கார் சாப்பிடலாம். நான் எப்படி சாப்பிடுவேன்? ஸ்பூன் வச்சு கொடுங்க. என்னால சாப்பிட முடியல. நான் லிக்விட் டயட் சாப்பிட்றேனே. என்ன விளையாடுறியா? நீ சாப்பிடாம இருந்தா லோ பிபி வரும்னு டாக்டர் சொன்னார்ல. அப்புறம் மறுபடியும் தேவையில்லாம மயக்கம் போட்டு விழுவேன். இப்பதான் கொஞ்சம் நாளா சாப்பிட்டு உடம்பு தேறிட்டு வருது. இப்ப திடீர்னு சாப்பாடு வேண்டாம்னா அப்புறம் என்ன அர்த்தம்? என்னால முடியலையே, நான் என்ன பண்றது செல்வம்? சரி இரு, நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இந்தாங்க, இதை பிடிங்க. ஐயோ இல்ல செல்வம், பரவாயில்ல. பேசாம இரு. இந்தா. இல்ல செல்வம், வேண்டாம். ஏன்? இல்ல, யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. இத பார், யார் வேணா பார்த்து இன்னும் வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ சாப்பிடு. செல்வம், ஏற்கனவே ஊர்ல ஏறுக்கு மாறா பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இது தேவையா? இது பாரு நந்தினி, பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டோம்னு சொல்றேன்ல. நம்ம மனசு சுத்தமா தானே இருக்கு. அப்புறம் என்ன? சாப்பிடு. ப்ளீஸ் செல்வம், நான் சொல்றத கேளு. நான் சொல்றது நீ கேக்குறியா? சாப்பிடுனா சாப்பிடு. ஐயோ இல்ல, வேண்டாம் அண்ணா. இத பார், இப்போ உனக்கு சாப்பாடு வேணாம்னா எனக்கும் சாப்பாடு வேணாம். பரவாயில்லனா விடு. இந்தா. அம்மா சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டேம்மா. அவர் மொத்தத்தையும் சாப்பிட்டாரா இல்ல மிச்சம் வச்சுட்டாரா? சாப்பிட்டாருமா. அவர் சாப்பிட்டதும் இல்லாம நந்தினி மேடத்துக்கு ஊட்டி வேற விட்டாருமா. நந்தினிக்கு ஊட்டி விட்டாரா? காலையில ஆபீஸ் கிளம்பும் போது நந்தினி கையில அடிபட்டுடுச்சுல, அதனாலதான் உங்களால சாப்பிட முடியாம போயிருக்கோம். அதனாலதான் அவர் ஊட்டி விட்டுருப்பாரு. என்னம்மா இது? சார் நந்தினி மேடத்துக்கு ஊட்டி விட்டதை பார்த்து பதட்டப்பட்டு போய் வந்திருக்கேன் நானு. இவ்ளோ சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க நீங்க. இதுல பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவர் ஊட்டி விடுறேன்னு சொல்லும்போது நந்தினி எதுவும் சொல்லலையா? நான் இருந்ததால நந்தினி அம்மா முதல்ல வேணான்னு சொல்லிதான் பிகு பண்ணாங்க. அப்புறம் சார் தான் நம்ம 2 பேர் மனசுலயே ஒண்ணு இல்ல, எதுக்காக யோசிக்கிற, சாப்பிடுன்னு சொல்லி ஊட்டி விட்டாரு. அவர் தான் அவ்வளோ தெளிவா 2 பேர் மனசுலயும் ஒண்ணு இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் என்ன? என்னம்மா இவ்ளோ அப்பாவியா இருக்கீங்க நீங்க? எனக்கு என்னமோ இந்த அப்பாவித்தனத்தை தான் நந்தினி மேடம் தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்களோன்னு தோணுது. ஏன் நந்தினி மேல சும்மா சந்தேகப்பட்டுட்டே இருக்க? அதான் நீயே சொல்லிட்டல 2 பேர் மனசுலயும் ஒண்ணு இல்லைன்னு. எனக்கு அது போதும். எங்க அம்மா மாதிரி நீயும் இல்லாத ஒண்ணு கற்பனை பண்ணி பெருசாக்கிடாத. போ, போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. என்ன அரிசனா இது? சட்னி கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. என்னமோ மாதிரி இருக்கு. நந்தினி மேடத்துக்கு ஊட்டி வேற விட்டாருமா.
என்ன அப்படி பாக்குற? வா. ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா சார்? இல்ல நான் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. டாக்டரும் நம்மளுக்காக தான் வெயிட் பண்றேன். சார், நீங்க சொன்ன பேஷண்ட் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. இதோ இவங்க தான். வாங்க மேடம், உங்களுக்கு பிபியும் வெயிட்டும் செக் பண்ணணும். வாங்க போலாம். வாங்க. இதுல ஏறி நில்லுங்க. ஹலோ. மேடம், நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. டாக்டர் நல்லவர் தான், நம்பர் 1 சைக்காட்ரிஸ்ட் தான், எதுக்குமே வளைஞ்சு கொடுக்காதவர் தான். ஆனா இங்க உள்ள சில பேரு உங்க ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்துக்கு ஆசைப்பட்டு ஊசி மருந்த விஷம் கலந்து உங்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏதாச்சும் செஞ்சு எப்படியாவது இங்க தப்பிச்சு போயிருங்க. என்னை காட்டி கொடுத்துறாதீங்க மேடம், ப்ளீஸ். இவர் மிஸ்டர் செரி, அவரோட ஒய்ஃப் காவியா. நான் சொன்ன பேஷண்ட் அவங்க தான். ஓ. ஏமா இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நோ டென்ஷன், ரிலாக்ஸா இருங்க. நிறைய கதை புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் உண்டா? குறிப்பா கிரைம் நாவல் இல்ல அந்த மாதிரி மூவிஸ் பார்க்குற பழக்கம் உண்டா? இல்ல டாக்டர். அடிக்கடி கனவு வருமா? வரும் டாக்டர். அப்ப கனவுல பார்க்கறது ஞாபகத்துல இருக்குமா இல்ல மறந்து போயிடுமா? மறக்காது. ஓ. நல்ல ஞாபகத்துல இருக்கும். உங்க சிஸ்டர் பிரியா மேல உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ஷன்ல? ஆமா டாக்டர். ஏசி ரூம்ல ஏன் இப்படி உங்களுக்கு வேர்க்குது? நோ ப்ராப்ளம், ரிலாக்ஸா இருங்க. அந்த இன்ஜெக்ஷன் எடுப்பா. இந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்குங்க. அப்புறம் நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நோ நோ டாக்டர், இந்த இன்ஜெக்ஷன்ல பாய்சன் கலந்திருக்கு. நோமா. இந்த இன்ஜெக்ஷனை போட்டு என்ன கொலை பண்ண பாக்குறாங்க. இந்த இன்ஜெக்ஷன்ல விஷம்லாம் இல்லம்மா, பயப்படாத. இல்ல டாக்டர், நீங்க நல்லவர் தான், ஆனா உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது. என்ன கொலை பண்றதுக்காக இந்த ஊசியில பாய்சன் கலந்திருக்காங்க. இதெல்லாம் செரியோட வேலை தான். எனக்கு ஊசி வேண்டாம், எனக்கு ஊசி வேண்டாம். இவன் தான் கொலைகாரன். என் தங்கச்சியை கொலை பண்ணது இவன் தான். காவியா, ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இரு. இங்க யாரும் உன்னை கொலை பண்ண வரல. நீ கொஞ்சம் ஒத்துழைச்சாதான் டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அப்பதான் நீ சீக்கிரமா குணமாவ. இல்ல, நான் பைத்தியம் இல்ல. இவன் தான் என்ன பைத்தியம்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான். என்ன சொல்றது நம்புங்க மாமா. என் தங்கச்சியை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ணிடுவாங்க. சாரி செல்வம், இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது தான் பெட்டர். நோ டாக்டர், காவியா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு பேஷண்ட்டை வச்சு பார்க்கறதுக்கு எனக்கு மனசு கேட்கல. வாட் எவர் ட்ரீட்மெண்ட் அட்ரஸ் நீங்கள் சொல்லுங்கள், நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். பாத்தீங்களா டாக்டர், இவர் உண்மையிலேயே அவர் ஒய்ஃப் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. அதை புரிஞ்சுக்காம அவர் தான் கொலை பண்ண வராருன்னு. இவன் நடிக்கிறான். இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க டாக்டர். இவன் என்ன கொலை பண்ணிடுவான். ப்ளீஸ் டாக்டர், விஷ ஊசி போட்டு என்ன கொலை பண்ண திட்டம் போட்டுருக்கான். என்ன அனுப்பாதீங்க டாக்டர், என்ன அனுப்பாதீங்க. இவன் என்ன கொலை பண்ணிடுவான். என் மேல அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி நடிச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான். ஐயோ, இவனை நம்பாதீங்க மாமா. நான் சொல்றத கேளு காவியா, கொஞ்சம் பொறுமையா இரு. இதுல ரிப்போர்ட்ஸும் மெடிசன்ஸும் எழுதியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இருந்தாலும் இவங்களை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றது தான் பெட்டர். நோ டாக்டர், இப்போதைக்கு காவியாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண வேணாம். ஐ வில் டேக் ஹர் ஹோம். அப்புறம் உங்க இஷ்டம். நான் வரல, நான் வரல. காவியா, come. வரல. இல்ல. Come, காவியா, let's go. நீ என்ன கொலை பண்ணிடுவ. நான் வீட்டுக்கு வரல. ரிலாக்ஸ் காவியா, இட்ஸ் ஹாஸ்பிட்டல். காவியா, சொல்றத கேளு காவியா. இந்த நிலைமையில கூட சரி உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இல்ல மாமா, இவன் நடிக்கிறான். ஐயோ காவியா, புரிஞ்சுக்கோ. சரி ஒன்னும் நடிக்கல. உண்மையிலே உன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. நீ கிளம்பி வா, வீட்டுக்கு போலாம். இல்ல மாமா, நான் வீட்டுக்கு வரல. காவியா. இல்ல, நான் வரல. காவியா, just come, please. இவன் கொலை பண்ணிடுவாங்க. Come, காவியா, please, come. Come, just calm down, come. இவன் கூட வேணா அனுப்பி Thank you, வைக்கிறீங்க. doctor. காவியா, please. என்ன பார்க்குற? உன் அக்கா மாமா முன்னாடிலாம் நடிச்சு இந்த சைக்காட்ரிஸ்ட் முன்னாடி என்னை மாட்டி விடலாம் தானே பிளான் பண்ணியிருந்த. ஆனால் நீ சொன்ன அதே சைக்காட்ரிஸ்ட் நீ பைத்தியம்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. வாட் எவர் ஹேப்பன் இன் த ஹாஸ்பிட்டல் இஸ் ஆல் மை செட்டப். கம்பவுண்டருக்கு பணம் கொடுத்தது, நர்ஸுக்கிட்ட சொல்லி ஊசியில் விஷம் கலந்துருக்குன்னு சொல்ல வச்சது, இது எல்லாமே என்னோட ஏற்பாடு தான். நீ சொன்ன இந்த டாக்டர் ரொம்ப நல்லவர் தான், காசுக்கு விலை போகாதவர் தான். ஆனால் அவரை சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்களும் இல்லை, காசு வாங்காதவங்களும் இல்லை. இப்போவும் சொல்கிறேன், ஒழுங்கா என் வழிக்கு வந்துரு, அதுதான் உனக்கு நல்லது.
யா வணக்கம் சார். கம். வணக்கம் சார். ஓகே காய்ஸ், எல்லாரும் எப்பவும் அலர்ட்டாகவே இருக்கணும். நீங்க 2 பேரும் பேக் சைடு வாட்ச் பண்ணுங்க. நீங்க 2 பேரும் ஃப்ரண்ட் சைடு வாட்ச் பண்ணுங்க. 4 பேரும் 4 கார்னர்ஸை சுத்தியே இருக்கணும். ஓகே? இங்க இருந்து ஒரு காக்கா கூட எஸ்கேப் ஆக கூடாது. சரி சார். காவியா கம். என்ன வீட்டுக்கு திடீர்னு புதுசா 4 செக்யூரிட்டிஸை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? அந்த 4 பேருமே ஒன்ன வாட்ச் பண்றதுக்கான செக்யூரிட்டிஸ். புரியல? யூஆர் அண்டர் ஹவுஸ் அரெஸ்ட். ஹவுஸ் அரெஸ்ட்ன்றதுனால நீ ஒன்றும் ஜெயில் கைதி வரல நினைச்சுக்க வேண்டாம். இந்த வீட்டுக்குள்ள உனக்கு எல்லா லக்ஸுரிஸுமே இருக்கு, எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நீ என்ஜாய் பண்ணலாம். பட் இந்த வீட்டை விட்டு வெளியே மட்டும் போக முடியாது. செல்போன், லேண்ட்லைன், இன்டர்நெட் கனெக்ஷன், இதில் எது வேணாலும் நீ யூஸ் பண்ணி யார்கிட்ட வேணாலும் என்னை பற்றி போட்டு கொடுக்கலாம். ஆனால் யாருமே உன்னை நம்ப போகிறது இல்லை. எல்லாரும் பைத்தியம் வளருதுன்னு சொல்லுவாங்க. வணக்கம் சார். 2 பேர் தான் இருக்கீங்க? எல்லாம் மேல இருக்காங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். டேய், என் தங்கச்சி காவியா. கொலை பண்ணிட்டு எப்படி தைரியம் இருந்தா என் காவியா. கூல் டவுன், கூல் டவுன் மேடம். கூல் டவுன் மேடம். ரிலாக்ஸ். மேடம், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அனுசரிச்சு போங்க. ஒரு சில விஷயங்கள் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சார் உங்க மேல எவ்வளவு அஃபெக்ஷனேட்டா இருக்காரு மேடம். உங்க மேல எவ்வளவு லவ்வபிளா இருக்காருன்னு என்கிட்ட பல தடவை சொல்லியிருக்காரு. பிரியாவுக்கு நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், அவங்க கேட்கறதா இல்லை, பிடிவாதம் பிடிச்சாங்க. அதனால தான் நாங்கள் அவங்கள கொல்ல வேண்டியதா போச்சு. தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காதீங்க மேடம். உங்களுக்காக ஒரு சொர்க்கமே காத்துட்டு இருக்கு. சார் உங்களை அந்த மாதிரி பார்த்துக்குவாரு மேடம். உங்கள் குழந்தைய எப்படியெல்லாம் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்படியெல்லாம் வளர்ப்பாரு. தயவு செஞ்சு பிரியாவோட சவ மறந்துடுங்க, அதை ஒரு விபத்துன்னு நினச்சிக்கோங்க மேடம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க மேடம். புரிஞ்சுக்கிட்டா எல்லார் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். இப்போ கோவத்தில் யாரும் 2 அறை அறையறது இல்லையா, அந்த மாதிரி தான் உங்கள் தங்கச்சி விஷயமும். என்ன, அறையறதுக்கு பதில் கத்தி எடுத்து குத்திட்டோம், அவ்வளோதான். தேவையில்லாம சபதம் போட்டு உங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு மேடம் இது? பொறுக்கி ராஸ்கல், கொலை பண்ணிட்டு பெரிய இவன் மாதிரி பேசுற. உன்னை கத்தி எடுத்து குத்திட்டு சமாதானப்படுத்தினா ஒத்துக்குவியா? Didn't I tell you, Sridhar? இவ காம்ப்ரமைஸ்லாம் ஒத்துக்க மாட்டா. Look at her, how she showing her attitude. Hey, look here. இந்த வீட்டில் நான் உனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துருக்கேன். ஆனால் உன்னோட மூச்சு காத்து கூட இந்த வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. முடிஞ்சா ஜெயிச்சு காட்டு. கம் ஸ்ரீதர். நந்தினி, கை இப்போ எப்படி இருக்கு? கொஞ்சம் பெயின் இருக்கு, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் காஃபி போடுறேன். அம்மா என்னம்மா ஆச்சு? அர்ச்சனா, அர்ச்சனா என்னாச்சு? என்னாச்சு அர்ச்சனா? என்னாச்சு? என்னன்னு தெரியல, காலையில இருந்தே உடம்பு ஒரு மாதிரியாவே இருக்கு. அப்புறம் ஏன் நீங்க இருந்து கஷ்டப்படுறீங்க? போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல. ஐயோ, நான் இன்னும் சமைக்கவே இல்ல. சமையல் தானே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இந்த கையோட எப்படி சமையல் பண்ணுவீங்க? அதான் எனக்கு ஹெல்ப்புக்கு பேபி இருக்காங்களே, நான் அவங்கள வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். பாத்து நந்தினி, பிடிக்கலன்னு ராத்திரி அவர் சாப்பிடாம படுத்துட்டு போறாரு. ஐயோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க வாங்க, முதல்ல வாங்க. அர்ச்சனா,
உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சமைச்சிருக்கேன். அதை சாப்பிட்டுட்டு செல்வம் நல்லா இல்லைன்னு சொல்றதை என்னால தாங்கிக்க முடியாது. அதனால நீங்க சமைச்சதாவே சொல்லிடுங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்காது, கவலைப்படாதீங்க. ஆ. ரொம்ப பசிக்குது, டிஃபன் நிறுத்துவே.